dignitaries, members of the management, faculty, proud parents, graduates, and invited guests who have gathered to grace this auspicious occasion. I now request our esteemed dignitaries to kindly light the traditional Kuthavilakku, symbolizing the light of knowledge and the illumination of knowledge, thereby inaugurate the graduation day ceremony. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவம் மெய்தி கொடும் கூற்றுக்கு இறையினப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப செயலாற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் ஐயா விஜயஸ்ரீ குப்புசாமி அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி, ஈன்ற பொழுது குழந்தை முகம் பார்த்து மகிழ்ந்து பரவசமுற்று அவர்கள் வளர்ந்து படித்து இன்று பட்டம் பெற இருக்கும் இந்த இனிய தருணத்தை பார்க்க இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களின் வரவேற்று, உங்கள் பலத்த கரதோஷத்தோடு வரவேற்று, இன்று இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் கோவை அண்ணா பல்கலைக்கழக டீன் டாக்டர் சரவணகுமார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 15 ஆண்டுகளாக இந்த ஆர்விஎஸ் கல்லூரியில் பணியாற்றி இன்று உயர்ந்த நிலைக்கு அண்ணா பல்கலைக்கழக டீனாக உயர்ந்திருக்கும் ஐயா அவர்களின் உழைப்புக்கும் திறமைக்கும் மீண்டும் உங்களுடைய கரகோஷத்தின் மூலம் அவர்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலும் இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்து
தனது 92வது வயதில் மிகவும் சுறுசுறுப்பாக குழந்தை போல் இருக்கும் நமது ஐயா கருப்புணன் ஐயா அவர்கள் ஃபவுண்டர் பிரின்சிபல் ஆஃப் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல். இந்த ஆர்விஎஸ் என்ற ஆலமரத்தின் ஆணிவேராக இன்று பணியாற்றிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆசி, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அவருடைய ஆசி கிடைத்திருக்கிறது. 92 வயது. அவருக்கும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கைதட்டல்களை தெரிவித்து, ஐயா அவர்கள் 1970களில் 1970ஸ்லேயே வந்து ஐஐடி சென்னையில் டாக்டரேட் முடித்தவர். ஸோ அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. அவர்களையும் வணங்கி இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சீஃப் ஆஃபீஸர் திரு கந்தசாமி ஐயா, ஃபினான்சியல் ஆஃபீஸர் கந்தசாமி ஐயா, ஏன்னால் பணம் இல்லையல் என்றால் பொருள் இல்லையல் இந்த உலகம் இல்லை. ஆகவே இந்த அனைத்து வகையிலும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் பல சிரமங்களுக்கிடையில் கிட்டத்தட்ட 60 கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்களது ஆர்விஎஸ் தலைமையின் கீழ். ஸோ அவற்றுக்கு எல்லாம் ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அருமையாக கையாண்டு எங்களை எல்லாம் பெரிய குழுமத்தை வழிநடத்தியிருக்கும் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இன்றைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராகவும் மேலும் எங்கள் கல்லூரியின் ஒரு அங்கமாகவும் வந்திருக்கும் என்ஐடியின் முன்னாள் டைரக்டர் இயக்குனர் திரு சங்கர நாராயணசாமி அவர்கள் முன்னாள் இயக்குனர் என்ஐடி டைரக்டர் புதுச்சேரி. அவர்கள் இப்போது எங்களுடைய கல்லூரியில் இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார். டைரக்டர் அகாடமிக்ஸாக இஸ் ஒர்க்கிங் நவ். ஸோ அவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கும் டாக்டர் விஜய், டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் டென்டல் காலேஜ், ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ். ஸோ அவள் வருகைக்கு பிறகுதான் அந்த கல்லூரி மிக பிரபலமாக அடைந்து கொண்டிருக்கிறது. அவர்களையும் என் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்லூரியானது இவ்வளவு ஒரு பெரிய இன்று பட்டங்களை பெற வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மிகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களும். மேலும் இங்கு அனைத்துக்கும் முதல் ஆக இருக்கும் டீன், அனைத்து டீன் அவர்களுக்கும், வருகை புரிந்திருக்கும் அனைத்து துறை தலைவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பொதுவாக ப்ரொஃபஸர்ஸ், ஏன்னா அவர்கள் தான் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள். நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க, பெற்றோர்கள்ங்கிறது முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள். ஸோ அவர்கள் இல்லாமல் நீங்கள் எல்லாமே இல்லை, உங்களுடைய பட்டங்கள் இல்லை. ஆகவே அவர்களுக்கும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை அளித்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், பட்டம் பெற போகும் உங்களுக்கும் எனது வரவேற்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது அறிக்கையை வாசிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நமது கல்லூரியானது 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இன்று 10 யூஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் 5 பிஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் 2 பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸோட ஒரு ஆலமரமாக விருட்சமாக இன்று வளர்ந்திருக்கிறது. ஸோ அனைத்திற்கும் காரணம் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய படிப்பு, பெற்றோர்களுடைய அரவணைப்பு, ஆசிரியருடைய உதவிகள், மேனேஜ்மெண்ட்டினுடைய உதவிகளுடன் இன்று வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். So actually one more, I am very happy to announce one more announcement. Actually that one more news actually that our college name, this previously RVS Technical Campus Coimbatore, now it has been changed to RVS Institute of Technology Coimbatore. RVS Institute of Technology Coimbatore நீங்க பெருமையா சொல்லிக்கலாம், RVS iTechல படிச்சேன் அப்படினு சொல்லிட்டு நீங்க பெருமையா சொல்லிக்கலாம். ஓகே, it's a short name is RVS iTech.
Graduation Day is a moment of pride, celebration, and new beginnings. Today, we recognize the hard work and achievements of our graduating students and congratulate their parents, faculty members, and everyone who has contributed to their success. Since our establishment 2009, RVS Institute of Technology has remained committed to providing quality technical education, promoting innovation, research, and holistic student development. Today, I am proud to share some of the remarkable milestones achieved by our institution. Our institution has been granted autonomous status for a period of 10 years by UGC and Anna University and has been accredited with NAAC A grade in second cycle. I am also delighted to announce that our BTech Agricultural Engineering program has been accredited by National Board of Accreditation NBA, reflecting our commitment to overcome based education and quality assurance. In addition, we have submitted the NBA self-assessment report for 5 other eligible programs such as automobile, civil, computer science and engineering, mechanical engineering, mechatronics engineering, further strengthening our pursuit of academic excellence. Then one more person, a very important person, is a controller of examinations. Because of him only you are getting the degrees. So I like to welcome that Dr. Sridhar. அவர்தான் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி. அவர்கள் வந்து இப்போ அட்டானமஸ் ஆனதுனால அவர் வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸாக இருக்காரு. அவரால் தான் நீங்கள் இப்போ டிகிரி வாங்கியிருக்கீங்க. ஸோ அவருக்கும் பலத்த ஒரு கரகோஷத்தை கொடுத்துருங்க. Research and innovation are the pillars of our institution. We have established 2 Anna University recognized research centers in mechanical engineering and mathematics and developed 3 centers for excellence. So one is Department of Automobile Engineering, Bajaj Step Skill Development Center, established with an investment of 70 lakhs, supporting automotive research and electric vehicle technologies. Department of Mechanical Engineering, BMW CNC Solutions Center for Research, established with an investment of 1.25 crore, promoting advanced manufacturing, consultancy and innovation. Third one is the Department of Computer Science and Engineering, Industry Supported Laboratory, established in collaboration with Tricon Intech, providing industry-oriented learning and collaborative research opportunities. These facilities provide our faculty and students with excellent opportunities for research, innovation, consultancy and industry collaboration. Our faculty continue to contribute significantly to academic and research excellence. We have 37 PhD holders, 25 faculty pursuing PhD and 6 recognized research supervisors. Our faculty have published 176 journal papers, 112 conference papers, 30 patents, secured 2 granted patents and published 18 books and book chapters. They have also earned 90 NPTEL certifications, attended 402 faculty development programs, successfully conducted 3 AICT sponsored faculty development programs, each receiving 3.5 lakhs funding and secured 52.25 lakhs through sponsored research and consultancy projects. Our students continue to make proud through their outstanding achievements. They have produced 32 university rank holders. Please claps for them. Including 3 gold medalists, 139 students successfully completed NPTEL courses, earning 18 silver and 62 elite certifications. They have secured funding for
4 TNSC/ST projects and 3 Tamil Nadu government skill scheme projects, published 92 international conference papers, 133 national conference papers and 11 journal publications. Our students achieved an impressive highest placement package, rupees 34 lakhs per annum, and won 5 international, 3 national and 2 state level sports medals. Our students have excelled not only in academics but also in competitive examinations, higher education and government services. In agricultural engineering, 14 students are working as assistant engineers through Tamil Nadu Public Service Commission. 4 cleared bank exams, 2 cleared Tamil Nadu Public Service Commission Group 2, and 6 are servicing in the Postal Department. In automobile engineering, alumni are serving as a health inspector, senior engineer, business development manager, system developer, CAD engineer, assistant professors, and automotive engineer in reputed organizations including Volvo India, Volvo Group India, Propel Industries, ZF Group, MG Motors, Toyota Engineering Solutions, and CMR University. In civil engineering, our students qualified in GATE and is pursuing higher studies at National Institute of Technology, Trichy. Additionally, the department alumni are serving as assistant engineers in Public Works Department and Rural Development and Panchayat Raj Department, junior traffic officers in the Water Resource Department, project engineers in the Middle East, and senior BIM engineers in Dubai. In computer science and engineering, alumni are serving as a associate software engineer at Dell Tech, project leader at Tata Consultancy Services, Chennai. 12 students qualified in GATE and is இனிய காலை வணக்கம். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவம் மெய்தி கொடும் கூற்றுக்கு இறையின பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப செயலாற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் ஐயா விஜயஸ்ரீ குப்புசாமி அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி, ஈன்ற பொழுது குழந்தை முகம் பார்த்து மகிழ்ந்து பரவசமுற்று அவர்கள் வளர்ந்து படித்து இன்று பட்டம் பெற இருக்கும் இந்த இனிய தருணத்தை பார்க்க இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களின் வரவேற்று, உங்கள் பலத்த கரதோஷத்தோடு வரவேற்று இன்று இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் கோவை அண்ணா பல்கலைக்கழக டீன் டாக்டர் சரவணகுமார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 15 ஆண்டுகளாக இந்த ஆர்விஎஸ் கல்லூரியில் பணியாற்றி இன்று உயர்ந்த நிலைக்கு அண்ணா பல்கலைக்கழக டீனாக உயர்ந்திருக்கும் ஐயா அவர்களின் உழைப்புக்கும் திறமைக்கும் மீண்டும் உங்களுடைய கரகோஷத்தின் மூலம் அவருடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலும் இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்து தனது 92வது வயதில் மிகவும் சுறுசுறுப்பாக குழந்தை போல் இருக்கும் நமது ஐயா கருப்புணன் ஐயா அவர்கள் ஃபவுண்டர் பிரின்சிபல் ஆஃப் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல். இந்த ஆர்விஎஸ் என்ற ஆலமரத்தின் ஆணிவேராக இன்று பணியாற்றிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆசி, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அவருடைய ஆசி கிடைத்திருக்கிறது. 92 வயது, அவருக்கும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கைதட்டல்களை தெரிவித்து, ஐயா அவர்கள் 1970களில்
1970s வந்து ஐஐடி சென்னையில் டாக்டரேட் முடித்தவர். ஸோ அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. அவர்களையும் வணங்கி இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சீஃப் ஆஃபீஸர் திரு கந்தசாமி ஐயா, ஃபினான்சியல் ஆஃபீஸர் கந்தசாமி ஐயா, ஏன்னால் பணம் இல்லையல் என்றால் பொருள் இல்லையல் இந்த உலகம் இல்லை. ஆகவே இந்த அனைத்து வகையிலும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் பல சிரமங்களுக்கிடையில் கிட்டத்தட்ட 60 கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்களது ஆர்விஎஸ் தலைமையின் கீழ். ஸோ அவற்றுக்கெல்லாம் ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அருமையாக கையாண்டு எங்களை எல்லாம் பெரிய குழுமத்தை வழிநடத்தியிருக்கும் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இன்றைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராகவும் மேலும் எங்கள் கல்லூரியின் ஒரு அங்கமாகவும் வந்திருக்கும் என்ஐடியின் முன்னாள் டைரக்டர் இயக்குனர் திரு சங்கரநாராயணசாமி அவர்கள் முன்னாள் இயக்குனர் என்ஐடி டைரக்டர் புதுச்சேரி. அவர்கள் இப்போது எங்களுடைய கல்லூரியில் இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார். டைரக்டர் அகாடமிக்ஸாக இஸ் ஒர்க்கிங் நவ். ஸோ அவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கும் டாக்டர் விஜய், டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் டென்டல் காலேஜ், ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ். ஸோ அவள் வருகைக்கு பிறகுதான் அந்த கல்லூரி மிக பிரபலமாக அடைந்து கொண்டிருக்கிறது. அவர்களையும் என வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்லூரியானது இவ்வளவு ஒரு பெரிய இன்று பட்டங்களை பெற வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மிகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களும். மேலும் இங்கு அனைத்துக்கும் முதல் ஆக இருக்கும் டீன், அனைத்து டீன் அவர்களுக்கும், வருகை புரிந்திருக்கும் அனைத்து துறை தலைவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பொதுவாக ப்ரொஃபஸர்ஸ், ஏன்னா அவர்கள் தான் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள். நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க, பெற்றோர்கள்ங்கிறது முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள். ஸோ அவர்கள் இல்லாமல் நீங்கள் எல்லாமே இல்லை, உங்களுடைய பட்டங்கள் இல்லை. ஆகவே அவர்களுக்கும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை அளித்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், பட்டம் பெற போகும் உங்களுக்கும் எனது வரவேற்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது அறிக்கையை வாசிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நமது கல்லூரியானது 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இன்று 10 யூஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் 5 பிஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் 2 பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸோட ஒரு ஆலமரமாக விருட்சமாக இன்று வளர்ந்திருக்கிறது. ஸோ அனைத்திற்கும் காரணம் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய படிப்பு, பெற்றோர்களுடைய அரவணைப்பு, ஆசிரியருடைய உதவிகள், மேனேஜ்மெண்ட்டினுடைய உதவிகளுடன் இன்று வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். So actually one more, I am very happy to announce one more announcement. Actually that one more news, actually that our college name, this previously RVS Technical Campus Coimbatore, now it has been changed to RVS Institute of Technology Coimbatore. RVS Institute of Technology Coimbatore, நீங்க பெருமையா சொல்லிக்கலாம் RVS iTechல படிச்சேன் அப்படினு சொல்லிட்டு நீங்க பெருமையா சொல்லிக்கலாம். ஓகே, it's a short name is RVS iTech. Graduation day is a moment of pride, celebration and new beginnings. Today we recognize the hard work and achievements of our graduating students and congratulate their parents, faculty members and everyone who has contributed to their success. Since our establishment 2009, RVS Institute of Technology has remained committed to providing quality technical education, promoting innovation, research and holistic student development. Today,
I am proud to share some of the remarkable milestones achieved by our institution. Our institution has been granted autonomous status for a period of 10 years by UGC and Anna University and has been accredited with NAAC A grade in second cycle. I am also delighted to announce that our BTech Agricultural Engineering program has been accredited by National Board of Accreditation NBA, reflecting our commitment to overcome based education and quality assurance. In addition, we have submitted the NBA self-assessment report for 5 other eligible programs such as automobile, civil, computer science and engineering, mechanical engineering, mechatronics engineering, further strengthening our pursuit of academic excellence. Then one more person, is a very important person, is a controller of examinations. Because of him only you are getting the degrees. So I like to welcome that Dr. Sridhar. அவர்தான் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி. அவர்கள் வந்து இப்போ அட்டானமஸ் ஆனதுனால அவர் வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸாக இருக்காரு. அவரால் தான் நீங்கள் இப்போ டிகிரி வாங்கியிருக்கீங்க. ஸோ அவருக்கும் பலத்த ஒரு கரகோஷத்தை கொடுத்துருங்க. Research and innovation are the pillars of our institution. We have established 2 Anna University recognized research centers in mechanical engineering and mathematics and developed 3 centers for excellence. So one is Department of Automobile Engineering, Bajaj Step Skill Development Center, established with an investment of 70 lakhs, supporting automotive research and electric vehicle technologies. Department of Mechanical Engineering, BMW CNC Solutions Center for Research, established with an investment of 1.25 crore, promoting advanced manufacturing, consultancy and innovation. Third one is the Department of Computer Science and Engineering, Industry Supported Laboratory, established in collaboration with Tricon Intech, providing industry-oriented learning and collaborative research opportunities. These facilities provide our faculty and students with excellent opportunities for research, innovation, consultancy and industry collaboration. Our faculty continue to contribute significantly to academic and research excellence. We have 37 PhD holders, 25 faculty pursuing PhD and 6 recognized research supervisors. Our faculty have published 176 journal papers, 112 conference papers, 30 patents, secured 2 granted patents and published 18 books and book chapters. They have also earned 90 NPTEL certifications, attended 402 faculty development programs, successfully conducted 3 AICTE sponsored faculty development programs, each receiving 3.5 lakhs funding and secured 52.25 lakhs through sponsored research and consultancy projects. Our students continue to make proud through their outstanding achievements. They have produced 32 university rank holders. Please claps for them. Including 3 gold medalists, 139 students successfully completed NPTEL courses, earning 18 silver and 62 elite certifications. They have secured funding for 4 TNSC/ST projects and 3 Tamil Nadu government skill scheme projects, published 92 international conference papers, 133 national conference papers and 11 journal publications. Our students achieved an impressive highest placement package, rupees 34 lakhs per annum, and won 5 international, 3 national and 2 state level sports medals. Our students have excelled not only in academics but also in competitive examinations, higher education and government services. In agricultural engineering,
14 students are working as assistant engineers through Tamil Nadu Public Service Commission. 4 cleared bank exams, 2 cleared Tamil Nadu Public Service Commission Group 2, and 6 are servicing in the Postal Department. In automobile engineering, alumni are serving as a health inspector, senior engineer, business development manager, system developer, CAD engineer, assistant professors, and automotive engineer in reputed organizations including Volvo India, Volvo Group India, Propel Industries, ZF Group, MG Motors, Toyota Engineering Solutions, and CMR University. In civil engineering, our students qualified in GATE and is pursuing higher studies at National Institute of Technology, Trichy. Additionally, the department alumni are serving as assistant engineers in Public Works Department and Rural Development and Panchayat Raj Department, junior trapping officers in the Water Resource Department, project engineers in the Middle East, and senior BIM engineers in Dubai. In computer science and engineering, alumni are serving as a associate software engineer at Dell Tech, project leader at Tata Consultancy Services, Chennai. 12 students qualified in GATE and is joined in Hindustan Aeronautical Limited as head designing and NC programming. In mechatronics engineering, alumni are serving as a sub-inspector of police, assistant manager at Canara Bank, and associated consultants at Infosys. Public service and successful professional careers. The accomplishments are the result of visionary leadership of our management, the dedication of our faculty, staff, and the encouragement of parents, and above all, the commitment of hard work of our students. Dear graduates, you receive more than a degree. You receive the responsibility to use your knowledge with integrity, innovation, and compassion. The world is full of opportunities for these who are willing to learn continuously, adapt to change, and work with dedication. At this memorable moment, I would like to quote one Thirukural, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கல்வி என்பது பட்டம் பெறுவதற்காக மட்டுமல்ல, கற்ற அறிவை வாழ்க்கையிலும் தொழிலிலும் சமூக பொறுப்பிலும் நடைமுறைப்படுத்துவதற்காகவே ஆகும். நீங்கள் இன்று பெறும் பட்டம் ஒரு முடிவு அல்ல, அது உங்கள் அறிவையும் திறமையையும் சமூக நலனையும் பயன்படுத்த வேண்டிய புதிய பொறுப்பின் தொடக்கமாகும். Wherever your career takes you, remember that you are ambassadors of RVS Institute of Technology. Carry forward the values of excellence, ethics, and lifelong learning, and strive to make meaningful contribution to society. I extend my heartfelt congratulations to each one of you and wish you a successful career, good health, and a bright future. Let me once again congratulate you all. Thank you. Academics to offer felicitations. Let me first invoke the blessings of our beloved Chairman Vijay Shri Dr. K.V. Kuppuswamy here to all the graduates. They are receiving the degree here and all the others assembled over here. Respected Chief Guest for this 14th graduation day of RVS TCC, now RVS IT, Dr. Saravana Kumar, Dean Anna University, Coimbatore Regional Campus, our CFO, Mr. Kandasamy sir, and Dr. Vijayan, Principal of RVS IT, distinguished guests, faculty, staff members, and my dear graduates and their proud parents, ladies and gentlemen. We had an impressive report presented to you by the principal of RVS IT, and the noteworthy feature of that is the excellent performance in sports, which is reflective of the facilities that we have been provided for you in this campus. I deem it great pleasure to deliver this felicitation address on the 14th graduation day of RVS IT.
as it gives me an excellent opportunity to be amidst a pool of young futurist technocrats who critically and scientifically envisage the contour of future of India. Today, I take this opportunity to congratulate the graduating students who have earned their degrees by virtue of their hard work and dedication. I am sure you would continue with the same dedicated passion and bring name and fame to the college that has groomed you and to the nation. It is also a moment of pride for the parents and teachers whose contribution is invaluable in making these graduates what they are today. RVSIT is one of the state's pioneering engineering colleges and significantly contributes to the technical education domain by offering UG, PG and PhD programs. To add to its credit, it has the NAC accreditation with grade A and already as one of its program, the BTech Agri-Engineering being accredited by NBA and going for NBA accreditation for 5 more programs this year. RVSIT has established its strong links with the industries, which resulted in establishing centers of excellence in automotive and advanced manufacturing with the active participation and of Bajaj and BMW respectively. My dear young friends, the best way to shape the future is to build it, is the statement of Winston Churchill. Shaping the future of India is in the hands of the present generation of aspiring Indians and technocrats like you. Every learned person bears a nation-building role. Engineers could play even more defining role in shaping the future of a country. Engineering as a profession combines the value of applying scientific principles, design and shaping. Engineering is not a profession that is only interested in material innovation and product created in isolation. It is an essential part of society and social service, as it is one of Sri Visvesvarayya's most well-known quotes highlights. To give real service, you must add something which cannot be bought or measured with money. The mantra of future engineering can be seen from what Mahatma Gandhi says: we need to achieve with less. Whereas the rest of the developed world focus on success of technology and engineering in the marketplace of a consumer world, India would need to work on tools of profession built on the bricks of sustainable consumption. Technological innovation and entrepreneurship have never been more critical than they are today, especially after the pandemic-based recession. Therefore, it is now on the shoulders of you, the optimistic young minds, to aspire, take up new risks and experiment. Entrepreneurship or startup or new initiatives require teamwork, expertise and finance, which require well-planned collaboration to create products to launch. The expertise can be achieved only by hard work during study. So create local products which could satisfy the national and global needs so that we could contribute to the revenue generation globally. This is also the time to plan for startups. Startups like Amazon, Flipkart, Paytm and the exhaustive list have caught the eyes of global inventors within the short period. The buzz of the today is innovate and market needs. The government has developed many initiatives, schemes to support the spirit of free enterprise. I encourage you to make the best use of such schemes. Careers in technology today have multidimensional outlook and are mutually inclusive too. So skilled work and smart work is the need of the hour today. Technology is an enabling unit for business, hence people should understand the business, managerial, production and societal models equally well. And friends, as science and technology have infiltrated their tentacles profoundly into our natural life, and unethical, unscrupulous,
behavior and inappropriate use may seriously damage our ecosphere and human. Discretion will honestly blow society's faith in science and technology. Moral values related to knowledge power are at the center of the severe global discussion. Therefore, one must cling firmly to the mutually acceptable ethical codes, deals, and conduct which may working for the organization. I believe that governance standards will continue to improve in the developing world if current good governance and integrity. I urge you to bear this in mind when you are in a position of authority, as it is the responsibility of each one of us to ensure that the developing world explores its full potential. So, my dear young friends, you are also at a crossway. You are about to start a new phase as a professional. May the lessons you have learned today become your yardstick for serving your nation in whichever sector you are in. To quote Tom Brokaw, you are educated, your certification is in your degree. You may think of it as the ticket to the good life. Let me ask you to think of an alternative. Think of it as your ticket to change the world. So through your education, each of you can be the harbinger of prosperity of our nation. Your tribute to your alma mater is to be through your excellence in personal and professional life. And one of the things we are often told is lifelong learning. Lifelong learning is told by Thiruvalluvar. திருக்குறள் ஞாபகம் இருக்குதா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு இலக்கணத்தில் கொண்டு கூட்டு பொருள் கொள்ளுதல்னு ஒரு அணி இருக்கு. அதுபடி பார்த்தோன்னா இந்த திருக்குறளை திருப்பி பாருங்க. கற்க என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்? கசடர கற்க. என்ன படிக்கணும்? எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் படிக்கணும். கற்பவை கற்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கற்றபின்னும் கற்க. ஏன் நீங்க படிச்சது மனசில் நிற்கணும், அதனால நிற்க கற்க அதற்கு தக கற்க. அதுதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுக்கு ஏற்றபடி யூ லேர்ன் யுவர் லைஃப் லாங் அண்ட் கீப் இம்ப்ரூவிங் யுவர் நாலேஜ் பேஸ் and keep yourself updated in your life, and wish you all the best for your broad prosperous career in life. Thank you very much. I invite the chief guest, Dr. M. Sarvanakumar, Dean, Anna University Regional Campus, Coimbatore, to deliver the graduation day address. Welcome, sir. The most respected Chairman Vijayasri Dr. K.V. Kuppuswamy, most respected Principal of this great campus RVS Institute of Technology, the legendary academician Dr. Karuppanan, the former director from NIT Puducherry, Controller of Examinations, Deans, heads of the departments, faculty members, administrative staff members, and supporting staff members, and my dear bosom friend, CFO of this campus, Mr. Kambasamy, and Dr. Vijayan, the principal of BDS campus, parents of the great students of this great institution, and my dear student friends, very warm good morning to all of you. I will not take much of your time.
I'll be spending you only 10 minutes. Please be attentive. Please don't see your mobile phone. Please don't chat with your neighbors. Just for another 10 minutes. நீங்க அங்க பேசிட்டு இருந்தீங்க, மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஸ்பீச்சை வந்து 1 ஹவரா ப்ரொலாங் பண்ணிடுவேன். அதுக்கு ஓகேன்னா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஃபைன். So I am very proud to stand in front of you in this great educational empire, RVS Educational Trust. I am so proud to say that I was a part of it long ago till 2008. First of all, you should thank God, your parents, teachers and your friends who facilitated you in your journey of this graduation from LKG to BE or ME, whatever may be the degree. You should remember them, the God, parents, faculty members and your friends who has traveled you throughout your journey from LKG to the graduation day. Because in our country, our national average of GER, gross enrollment ratio, அப்படின்னு சொல்லுவாங்க. Gross enrollment ratio னா +2 முடிச்சிட்டு டிகிரிக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இந்தியால 28% பேருக்கு தான் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 52% பேர் இருக்கு. நேஷனல் ஆவரேஜ் 28, நம்ம தமிழ்நாடோட ஆவரேஜ் 52. ஆனா இன்னும் 50 பேர் வந்து கிராஜுவேட்டுக்கு போக முடியாம இருக்காங்க. அதனால தான் நான் உங்கள்ட்ட இப்ப சொன்னேன், நீங்க காடுக்கு நன்றி சொல்லுங்க, பேரண்ட்ஸுக்கு நன்றி சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி சொல்லுங்க. So you are one among the 50% who are graduating in this state, but national average is only 28. So you should thank. இப்ப இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டேட்டிவ் என்விரான்மெண்ட்ல இருந்திருப்பீங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து படிக்க வச்சிருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, டீச்சர் சொல்லி கொடுத்திருப்பாங்க, அப்புறம் உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை என்கரேஜ் பண்ணிருப்பாங்க, மோட்டிவேட் பண்ணிருப்பாங்க, உங்க கூட என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். Now you are going to enter, அல்லது you have entered, some of you, competitive world. Competitive worldல உங்க கூட இருக்க கலீக் வந்து உங்களுடைய காம்படிட்டர். காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நீங்க என்டர் ஆயிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு ஃபெசிலிட்டேட்டிவ் என்விரான்மெண்ட்ல இருந்தீங்க. எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ ஒரு கம்பெனிலேயோ அல்லது நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியோ ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட், தே ஆர் ஆல் யுவர் காம்படிட்டர்ஸ். அப்போ அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றத நான் ஒரு சிம்பிள் 2-3 சிம்பிள் லைவ் எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சிடறேன். அவ்வளவுதான். நான் இப்போ சமீபத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். அதில் வந்து லேர்னிங் எப்படி நடக்குது அப்படின்றது, ஒரு லேர்னிங், உங்க லேர்னிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது சிம்பிளா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரோல் அப்படின்ற வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ROLE. இது ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக. ஆர்னா ரீடிங், லேர்னிங் வந்து ரீடிங் மூலமா நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? சும்மா தலையாட்டலாம், தப்பு இல்லை. நடக்குதா இல்லையா? நடக்குது. ரீடிங். ஓ அப்படின்னா அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் என்னது? சில விஷயங்களை கவனிச்சு அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது, உற்று நோக்கி கவனித்து தெரிந்து கொள்ளுதல். அடுத்து எல் அப்படின்னா லிசனிங். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது லிசனிங். உங்க கிளாஸ்ல லெக்சர் பண்ணும்போது லிசன் பண்ணுவீங்க. ஈனா எக்ஸ்பீரியன்சிங். இந்த வார்த்தையை நான் காயின் பண்ணி அதுல சொன்னேன். ரோல். இந்த ரோல் தான் உங்களுடைய ரோலை சொசைட்டில தீர்மானிக்க போகுது. ஏன்னா உங்க லேர்னிங் தான் உங்களோட ரோலை சொசைட்டில தீர்மானிக்க போகுது. சோ ரீடிங், அப்சர்வேஷன், லிசனிங், எக்ஸ்பீரியன்சிங். இப்ப நீங்க காலேஜில் இருக்கும்போது ரீடிங்கும் லிசனிங்கும் நிறைய இருக்கும். இப்ப நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அப்சர்வேஷனும் எக்ஸ்பீரியன்சிங் அதிகமாகும். இருந்தாலும் கொஞ்சம் ரீடிங்கை நீங்க வச்சுக்கணும். அப்பப்ப இப்பெல்லாம் மொபைல் போன்லயே படிக்கலாம். அதனால இந்த லேர்னிங் ஜேர்னி வந்து இட் should be continuous, consistent, sustainable. Till we die we have to learn. அதான் ஒரு முக்கியமான கான்செப்ட். சோ அந்த இதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப சமீபத்தில் வி அப்படின்னு ஒரு ஃபாரம் இருக்கு, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம், WE, கேபிட்டல் லெட்டர்ல போய் பாருங்க. 21st century skills. ஒரு மனிதனுக்கு 21st centuryல என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு அதுல போட்டிருக்காங்க. அதுல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், AI ஸ்கில்ஸ், மெஷின் லேர்னிங் அதெல்லாம் போடல. அவங்க போட்டிருக்கிறதுல ஒரு 4-5 நான் கோட் பண்றேன். 14 ஸ்கில்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க இப்ப இந்த இது முடிஞ்ச உடனே போய் பார்க்கலாம்.
அந்த 14 ஸ்கில்ஸ்ல என்னென்ன போட்டு ஒரு ஃபியூ ஸ்கில்ஸ் நான் ரீட் பண்றேன். கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு விஷயத்தை கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி நல்லதா கெட்டதான்னு தீர்மானிக்கக்கூடிய கிரிட்டிக்கல் திங்கிங். யார் சொல்றா? நான் சொல்லல. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு தேவையான ஸ்கில்ஸ்ல முதல் ஸ்கில்ஸ் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். கொலாபரேட்டிவ் லேர்னிங். வாட் இஸ் கொலாபரேட்டிவ் லேர்னிங்? மற்றவங்களோட சேர்ந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு டீம் ஒர்க், டீம் லேர்னிங், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொலாபரேட்டிவ் லேர்னிங். கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில்னா இட் டசன்ட் மீன் தட் யூ ஷுட் ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ். யூ ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் வெல். நம்ம கையில் இப்படி வர சொல்றது கூட கம்யூனிகேஷன் தான். ஸோ கம்யூனிகேஷன், கிரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு 14 ஸ்கில்ஸ். இதுல எந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸோ அல்ல வேற எந்த ஸ்கில்ஸோ அந்த 14 டாப் ஸ்கில்ஸ்ல இல்ல. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்க இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட். கிரியேட்டிவ் திங்கிங்கா இருக்கட்டும், கிரிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கட்டும், கொலாபரேட்டிவ் திங்கிங்கா இருக்கட்டும், டீம் ஒர்க்கா இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு எதுல இருந்து வரக்கூடிய உங்களுடைய ஆட்டிடியூட். அதனால ஆட்டிடியூட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்றேன். இப்போ நான் சமீபத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு எஸ்எம்எஸ் வந்துருச்சு, அதை நான் சேவ் பண்ணி வச்சேன். லேர்ன் ஃப்ரம் ஆண்ட்ஸ். ஆண்ட்னா நீங்க AUNT ஆண்ட் அத்தைன்னு நினைச்சுக்கிறாங்க. ANT ஆண்ட், எறும்புட்ட இருந்து லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு போனோன்னா ஒரு எறும்பை பாருங்க, லேர்ன் பண்ணுங்களேன். எறும்பு போற வழியில ஒரு குச்சியை வைங்க. அது என்ன பண்ணும்? அந்த குச்சியை இப்படி தள்ளி நகர்ந்து அந்த பக்கம் போகும், இல்லைன்னா அந்த குச்சி மேலே ஏறும். புரியுதுங்களா? If you stop the ants will never quit. நீங்க அவருடைய வழியை பிளாக் பண்ணீங்கன்னா they will climb. ஒரு குச்சியை வச்சீங்கன்னா அந்த குச்சி மேலே ஏறும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? சே எஸ் ஆர் நோ? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அல்லது அதை திருப்பி வேற பக்கம் போகும். அதனுடைய இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சுட்டாரு ஒருத்தர், நம்மளை தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காது. சரிங்களா? இதை விட அடுத்த வார்த்தை flood it. எறும்பு மேல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விடுங்க, அல்லது எறும்பு ஊற்றி தண்ணியில் போடுங்க. இட் வில் ஸ்விம். தண்ணியை ஊற்றினா என்ன பண்ணும்? ஸ்விம் பண்ணும். எறும்புட்ட இருந்து கத்துக்குங்க. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல படிச்சிருப்பீங்க, ஆண்ட் காலனி தியரி, பீஹைவ் தியரில நிறைய தியரி அல்காரிதமே இருக்கு. ஆண்ட் காலனி அல்காரிதமே கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஃப்ளட்னா அது என்ன பண்ணும்? மிதக்கும். அதை ஒரு கொஞ்சம் மண்ணில் அதை போட்டு மூடிட்டீங்கன்னா அது உடனே அது இறந்து போயிடாது. மண்ணு கீழே தோண்டி கீழே போயிடும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எறும்பே இருக்காது. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எறும்பு பூரா மேலே அந்த குளிர்ச்சி தூக்கி மேலே வரும். ஏன்னா கீழே அடியில் வெப்பமாக இருக்கும். ஸோ ஒரு எறும்பு வந்து பாதையை தடுத்தா மேலே ஏறுது, அல்லது வேற பாதையில் போகுது. தண்ணி ஊத்துனா நீச்சல் அடிக்குது. அது மேலே மண்ணை போட்டு மூடினீங்கன்னா தோண்டி உள்ள போகுது. இது வந்து ஒரு சின்ன எறும்பு, ஒரு சாதாரணமாக ஒரு 50 நாள் 60 நாள் 100 நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு எறும்பு. ஸோ லேர்ன் ஃப்ரம் ஆண்ட் அப்படின்றத அந்த கான்செப்ட். ஸோ இது அந்த எறும்புக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்குன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு. ஸோ இதனால இந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும். ஒரு எறும்பிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்றோம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய டிகிரி என்ன வேணாலும் இருக்கலாம். ஆட்டோமொபைல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஏஐ, அக்ரி, இந்த மாதிரி நீங்க நிறைய டிகிரி வாங்கியிருக்கீங்க. ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட் தி ரேங்க் ஹோல்டர்ஸ். 32 ரேங்க் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ். பிளஸ் வந்து கோல்டு மெடலிஸ்ட் இருக்காங்க. ஐ ஷுட் தேங்க் அவங்க பேரண்ட்ஸுக்கும் நான் வந்து இந்த சமயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அச்சீவ்டு. டிகிரியில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 18 வருஷமா இருக்கேன். இப்போ ஒரு பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பையன் அமேசான்ல பிளேஸ் ஆனான். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பியூர்லி ஹிஸ் எஃபர்ட்ஸ். அவனுக்கு என்ன சேலரி தெரியுமா? 47 lakhs per annum சேலரி. ரொம்ப புவர் ஃபேமிலி, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட். எப்போ பார்த்தாலும் ஹாஸ்டலில் போனீங்கன்னா ஏதோ ஒன்று இதை மாட்டி லேப்டாப்பை மாட்டி ஒரு மெஷினை வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பான், ஒர்க் பண்ணிட்டு. அந்த ஹாஸ்டல் எத்தனைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் ஒரு ரூமில் 6 பேர் இருப்பாங்க. சின்ன ரூம் தான், கவர்மெண்ட் ஹாஸ்டல். படிச்சுக்கிட்டே இருப்பான். 47 lakhs. இப்போ 6 மாதம் அமேசானில் வேலை பார்த்து முடிச்சுட்டு நேற்று வந்தான். சார் ஐ எம் குவிட்டிங் அமேசான், ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா. அது அவனுடைய ஆட்டிடியூட காமிக்குது. 47 லட்சம் நமக்கு சேலரி வருது வருஷத்துக்கு, மாதம் 5 லட்ச ரூபா சேலரி, 4 லட்ச ரூபா சேலரி, கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு இல்லை. அடுத்த இதை தூக்கி போகிறான். என்கிட்ட கிரெடென்ஷியல்ஸ் வாங்க வந்தான். ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது யூ ஷுட் கெட் கிரெடென்ஷியல்ஸ் ஃப்ரம் த டீன் ஆர் த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். கிரெடென்ஷியல்ஸ் நான் கொடுத்தேன் அவனுக்கு டிஸ்கிரிப்டிவா 3 பக்கத்துக்கு அவனுக்கு கிரெடென்ஷியல் கொடுத்தேன். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவன் நல்லவன் வல்லவன் அப்படின்னு கொடுக்காம அவன் என்னென்ன பண்ண அதை பூராமே ஒரு half டே நான் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு கிரெடென்ஷியல் கொடுத்தேன். பிகாஸ் இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. உங்க ஹெச்ஓடி உங்களுடைய பிரின்சிபல் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிரெடென்ஷியல்ஸ்ல என்ன வார்த்தை இருக்கு, ஹி இஸ் குட், ஹி இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படி கொடுக்கல. ஃபுல்லாவே அவர் என்னென்ன பண்ணாருன்னு 3 பக்கத்துக்கு எழுதி கொடுத்தேன் அவனுக்கு. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூடை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதனால
எந்த ஒரு டிகிரியா இருந்தாலும் whether it is agriculture or civil, ஒரு ட்ரிபிள் இ எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு ட்ரிபிள் இ வெரி பூமிங். நான் சொல்றது எல்லாமே ஏஐடிஎஸ் வாட் எவர் இட் மே பி. ட்ரிபிள் இ பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பவர் ஜெனரேஷன். என்ன வகையான பவர் ஜெனரேஷன் இருக்கு? லேட்டஸ்ட் நாவல் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. சோலார் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. ஜெனரேஷன்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, டிரான்ஸ்மிஷன்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஸ்டோரேஜ். இப்ப நிறைய பவர் ஜெனரேட் பண்ண ஸ்டோரேஜ்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சூப்பர் கெபாசிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய அது மாதிரி இருக்கு. அது மாதிரி எல்லா கோர்ஸுமே இன்டர் டிசிப்ளினரி கோர்ஸ். ஒரு கோர்ஸ் படித்தா மற்ற கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்ப அக்ரிகல்ச்சர்ல நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஸ்டூடெண்டோட சேர்ந்து நாங்க பண்ணோம். ஐஓடி பேஸ்டு அக்ரிகல்ச்சர். ஒரு என்டையர் ஃபார்ம் லேண்டையே பாத்தீங்கன்னா டோட்டல் ஐஓடியை வச்சு கண்ட்ரோல் பண்றது. ஐஓடி வந்து இந்த கான்செப்ட், அது கம்ப்யூட்டரும் எலக்ட்ரானிக்கும் சேர்ந்த கான்செப்ட். ஆனா எதுல யூஸ் பண்றோம்? அக்ரிகல்ச்சர்ல. இங்க பக்கத்துல கோவைப்புத்தூர்ல ஒரு மஷ்ரூம் ஃபார்மிங் சென்டருக்கு அந்த இதை நாங்கள் யூஸ் பண்ணப்ப. ஸோ அதனால irrespective of the degree, if your attitude is good, you can definitely come up well. அது மாதிரி இப்ப படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு 4 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்னு ஜாபுக்கு போறது, இன்னொன்னு என்ன இருக்கு, ஆண்டர்பிரனர் ஆகிறது. நீங்களே வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோ கம்பெனி ஆரம்பிக்கிறது. மூணாவது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? ஹையர் எஜுகேஷன். நாலாவது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். புரியுதுங்களா? இது 4லையுமே நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்கனாலும், ஜாபுக்கு போனாலும் சரி, ஹையர் எஜுகேஷனுக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, அதுல நீங்க பெர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா நீங்க அதுல வந்து முன்னேறலாம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, 5வது ஆப்பர்ச்சுனிட்டி, மேரேஜ் ஆயிட்டு செட்டில் ஆகலாம், எதுவுமே பண்ணாம ஜாபுக்கும் போவேனா இதுக்கு போனா செட்டில் ஆகலாம். அது ஒரு பக்கம் இருக்கு, அதை விட்டுருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், என்னோட ஃப்ரெண்டு தான் அவரு தஞ்சாவூர் மாவட்டத்தில், இங்க தஞ்சாவூர்ல இருந்து இருப்பீங்க நிறைய பேர், கொஞ்சம் பேர் இருக்கலாம். சோழன் குடிகாடு அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். +2 முடிச்சிட்டு கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா விஏஓவா இருக்காரு, சின்ன ஏதோ விஏஓ மாதிரி இருக்காரு. அவர் இறந்துடுறாரு. அவர் கலெக்டரேட்ல போய், இது லைவா நடந்தது, கலெக்டரேட்ல போய் அவங்க அப்பா பார்த்த வேலையை கம்பேஷனேட் கிரவுண்ட், கருணை அடிப்படையில் வேலை தருவாங்கல்ல, அதுக்கு போய் அவர் கேட்கிறாரு. சரியா? அந்த வேலையை வந்து கலெக்டரேட்ல அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு ஒரு 2 வருஷம் எழுதிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன தெரியுமா முடிவு பண்ணாரு? இந்த வேலையை நம்ம கேட்கறத விட இந்த வேலை கேட்டு, அது மாதிரி பல பேர் வர்றாங்க, 4-5 பேர் வர்றாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டிகிரி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிக்கிறாரு. அவங்க கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறாரு. டிகிரி முடிச்சாதான் ஐஏஎஸ் எழுத முடியும். டிகிரி படிக்கும் போதே குரூப் 1 குரூப் 2 எழுதி பாஸ் பண்றாரு. இப்ப கடைசியா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால ஐஏஎஸ் எழுதி அவர் இப்ப ஐஏஎஸ் ஆபீசரா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுல ஆட்டிடியூட். அவர் பேர் இளம் பகவத் ஐஏஎஸ். நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, இளம் பகவத் ஐஏஎஸ் ஃப்ரம் தஞ்சாவூர். அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ நம்ம நேரடியா பாக்குறோம். அதனால எந்தவித துறை எடுத்தாலும் சரி, நீங்க ஜாபுக்கு போனாலும், ஆண்டர்பிரனர் ஆனாலும், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும், என்ன எழுதினாலுமே முக்கியமா தேவை உங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தேவை. அதுக்கு நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ். இப்ப நான் சொன்ன இளம் பகவத்தோட லைவ் எக்ஸாம்பிள். இந்த காலேஜுக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஒரு ப்ரொஃபசர் வந்து நீங்க அவர்கிட்ட பேச சொல்லுங்க, இளம் பகவத். இதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் கமிஷனர் குமர செந்தில் குருபரன் இருந்தாரு. அவர் இப்ப டிரான்ஸ்பர் ஆகி ராமநாதபுரத்துக்கு போயிட்டாரு. அவர் புவர் ஃபேமிலி, 4 வருஷம் டிஸ்கன்டினியூ படிச்சுட்டு கல்லு சுமந்தவர், அதாவது இந்த கொத்தனார் வேலை பார்த்தவர். அவர் கொத்தனார்னா அந்த சித்தால் வேலை பார்த்தவர். இன்னைக்கு ஐஏஎஸ் நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் கமிஷனரா இருந்தாரு, இப்ப இருக்காரு. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஜாபுக்கு போய் பெரிய ஆளா இருக்காங்க, தொழில் ஆரம்பிச்ச பெரியவங்களா இருக்காங்க. இப்ப ஒரே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அதுக்கு முன்னால இந்த கிரேட் எஜுகேஷனல் எம்பையர்ல பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய அந்த பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்ப நான் 2019 நாகாலாந்துல கொஹிமால வந்து என்எஸ்எஸ் கேம்புக்கு என்எஸ்எஸ் ஆபீசர் போவார், நானும் சரி சும்மா போலான்ட்டு போனேன். அங்க ஒரு லேடியை மீட் பண்ணேன். அவங்க பேர் அருமினா சின்ஹா. அவங்க வந்து அப்பதான் அவங்களுக்கு எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் படிச்சிருக்கேன் அவங்களை பத்தி, அவங்க நேரடியா பார்த்தேன். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். அவங்க வந்து பேஸ்கெட் பால், வாலிபால் ரெண்டுமே விளையாடுவாங்க. பீகார் பக்கத்துல அவங்க தினசரி விளையாண்டுட்டு ட்ரெயின்ல அவங்க ஊருக்கு போறாங்க. ஒரு 5 பேர் அவங்கள ட்ரெயின்ல பலவந்தப்படுத்தி பணத்தை புடுங்கிறதுக்கோ அல்லது ஏதோ ஒண்ணுக்கு பலவந்தப்படுத்துறாங்க. அவங்க போராடுறாங்க. ட்ரெயின்ல இருந்து அவங்கள தூக்கி வீசிடுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க அவங்கள்ட்ட போராடி. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் தெரியுமா, ஜஸ்ட் a minute.
பட்ட காலிலே படும் அப்படின்னுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் நெவர் கம் சிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கீழே விழுந்தா அடுத்த தண்டவாளத்தில் போன ட்ரெயின் வந்து அவங்க கால் மேலே ஏறிடுது. இது 2012 இந்த நடந்தது. நான் பேப்பர்ல படிக்கிறேன். அந்த பேப்பர்ல படிச்சது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அவங்களை நேரம் பார்க்குற அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு காலில் முழங்கால் வரைக்கும் ட்ரெயின் ஏறிடுது, ஒரு காலில் 3 விரல்ல ட்ரெயின் ஏறிடுது. ரத்த வெள்ளத்தில் துடிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க, ஆம்பியூட் பண்ணிடுறாங்க. அவங்கள ஆம்பியூட் பண்றதுன்னா என்னது? காலை வெட்டி எடுத்துறது. ஆம்பியூட்டேஷன் அப்படின்னா ஒரு உயிரை புழைக்க வைக்கிறதுக்காக ஒரு விரலையோ ஒரு காலையோ வெட்டி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஆம்பியூட்டேஷன். முழங்கால் வரைக்கும் வெட்டி எடுத்துடுறாங்க. இந்த விரல்ல 3 விரல் எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி ஆம்பியூட்டேஷன் பண்ணப்பட்ட ஆளுக்கு பேர் ஆம்பியூட்டி. அதே மாதிரி ஆம்பியூட்டேஷன் பண்ணப்பட்ட ஆளுக்கு பேரு ஆம்பியூட்டினா கைகளையோ கால்களையோ செயற்கையாக இழந்தவர்களுக்கு பேர் தான் ஆம்பியூட்டி. சரியா? அவங்க என்ன பண்றாங்க? அதுக்கப்புறம் ஒரு கால் போயிருச்சு எனக்குன்னு போய் கவர்மெண்ட்ல போய் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க, கவர்மெண்ட்ல எனக்கு உதவித்தொகை கொடுங்கன்னு கேட்கல. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்றாங்க? 2012 ஆரம்பிச்சு மலை ஏறுற பயிற்சி எடுக்கிறாங்க. செயற்கை காலை மாட்டிக்கிட்டு மலை ஏறுற பயிற்சி. அவங்களுக்கு சில பேர் ஹெல்ப் பண்றாங்க. எந்த மலை? நம்ம இங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற மருதமலை, இந்த இருக்கிற பக்கத்தில் இருக்க அந்த மலையெல்லாம் கிடையாது. இமயமலை ஏறுற பயிற்சி எடுக்கிறாங்க. இமயமலை ஏறுறாங்க. கரெக்டா 3 வருஷம் 2015 எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார்கள் அவர்கள். இப்ப நான் படிச்ச நியூஸ் என்னன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டத்தில் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இன்னும் எனக்கு எவ்வளவு ஞாபகத்தில் இருக்கு பாருங்க. ஆம்பியூட்டி அருமினா சின்ஹா. ஆம்பியூட்டி அருமினா சின்ஹான் போடல, வெறும் அருமினா. ஆம்பியூட்டி அருமினா ஸ்கேல்டு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு போடுறாங்க. ஸ்கேல்டுனா டைட்டில். மவுண்ட் எவரெஸ்டே அளந்தாங்கன்னு அர்த்தம் இல்ல, டைட்டில் எப்படி போடுறாங்க அந்த டைட்டில். ஆம்பியூட்டி அருமினா ஸ்கேல்டு மவுண்ட் எவரெஸ்ட். பேஜ் நம்பர் 14 போய் பார்த்தா இந்த கதை பூரா அதுல இருக்கு. காட்ஸ் கிரேஸ்ல ஐ மெட் ஹர் இன் தி NSS கேம்ப். அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? மலை ஏற பயிற்சி வேணும்னா என்ன நினைப்பீங்க? முதல்ல 2 கால் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா நல்ல ஷூ வாங்கி தரணும், அப்புறம் எங்க வீடு மலைக்கு பக்கத்தில் இருக்கணும், இப்படிலாம் நினைப்பீங்க. மலை ஏற பயிற்சிக்கு காலே தேவையில்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணவங்க யாரு? அருமினா சின்ஹா. அதனால உங்க வாழ்க்கையில ஜாபுக்கு போனாலும், ஆண்டர்பிரனர் ஆனாலும், அல்லது நீ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும், அல்லது நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணாலும், ஆண்டர்பிரனர் ஆனாலும், அல்லது வந்து நீங்க ஹையர் எஜுகேஷன் போனாலும், முக்கியமா உங்களுக்கு தேவை பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இது மட்டும் உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா, நம்ம எறும்பிட்ட இருந்து கத்துக்கிட்டோம், இப்ப அருமினா சின்ஹாட்ட இருந்து கத்துக்கிட்டோம், அது மாதிரி எல்லாத்துக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். So இந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, there is no limit. Everest is the limit. You understand? So this is my simple message to the graduating students of this great educational empire. I would like to thank the opportunities provided to me by the August body of this the RVS Educational Trust and RVS Institute of Technology. I wish you all the best. God bless you all. Thank you.